மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம். வணக்கம் நண்பர்களே. தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த முடிவை ஜீரணிக்க முடியாத இளைஞர்கள் எல்லாம் ஜென்சி மீட் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மாவட்டந்தோறும் நடத்திட்டு இருக்காங்க. இதை பொறுத்து கொள்ளாத இந்த ஜோசப் விஜய் முதல்வர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி கூட்டம் நடத்துற அந்த இளைஞர் மீதுலாம் பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நான் கேட்குறேன், இது என்ன இப்படி ஒரு கேவலமான புத்தி ஒரு முதல்வருக்கு? அதான் வெற்றி பெற்றுட்டீங்க, ஆட்சி அமைச்சிட்டீங்க, எங்ககிட்ட இருக்கிற கூட்டணி கட்சியில இருக்கிற எம்எல்ஏகளை கடன் வாங்கிட்டு போயிட்டு ஆட்சி அமைச்சிட்டீங்க. அப்படி இருந்து எதுக்கு இந்த எச்சப்பொழுது? தருமபுரியில கேசிஆர் தங்கராஜன்ட்டு ஒரு இளைஞர், அந்த இளைஞர் வந்துட்டு ஜென்சி மீட்டிங் 6 பேர் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு சும்மா நாச்சிக்குமே பொய் வழக்கு நீ வந்துட்டு சமூக ஊடகங்கள்ல போலீஸை பத்தி எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் 3 நாள் ஸ்டேஷன்ல வச்சிருந்து பொய் வழக்கு போட்டு உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் விபச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உள்ள தள்ளிடுவேன் என்று சொல்லி மிரட்டி அச்சுறுத்தி உள்ள வச்சிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. 4-5 நாளா உள்ள இருந்துட்டு அதுக்கப்புறம் டிஎம்கே வழக்கறிஞர்கள் அணிபிரிவு உதவியோட இப்ப வந்து ஜாமீன்ல வந்து இருக்காரு. அங்கேயே அவர் வந்து அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க. அவர் இப்ப வந்து மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. எதுக்கு இவ்வளோ தரம் தாழ்ந்து ஒரு முதல்வராக இருக்கிறவங்க, ஆட்சி செய்யறவங்க இவ்வளோ கேவலமா ஜென்சில எங்க கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்னு மாத்தட்டிக்கிட்டீங்கல்ல? எதுக்கு திமுகவை பார்த்து இவ்வளோ பொறாம பிடிக்கிறீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? இப்படி ஒரு மானம் கெட்ட பொழப்பு உங்களுக்கு தேவையா?